என்னங்க புரியாம பாக்குறீங்களா? இப்போ போன 5 பேரை பத்தி தாங்க பார்க்க போறோம். இதுல இந்த 5 பேர் வேற யாரும் இல்லைங்க, அண்ணன் தம்பிதாங்க. இதுல முதலாவது உள்ளவர் தான் கெத்து மூச்சு. அது வேற யாரும் இல்லைங்க, நான் தாங்க. வேற கேட்க போது சும்மா கெத்தா இருக்குல்ல. எனக்கு ஏன் கெத்து மூச்சுன்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த 4 பேருக்கு நான் தாங்க அண்ணன். அதனால தாங்க என் பேர் கெத்து மூச்சு. வேற கேட்க போது சும்மா கெத்தா இருக்குல்ல. சும்மா பல்ல கட்டிட்டு இருக்காதண்ணே, பல்ல பிடிச்சு கொட்ட போறாங்க. நான் வாரானே, இவன் தாங்க என்னோட முதல் தம்பி. நக்கல் நயாண்டி தாங்க இவன் கூடயே பிறந்தது. இவனை பத்தி நான் அறிமுகப்படுத்தி கூட இவனே அறிமுகப்படுத்திக்கிட்டாதான் நல்லா இருக்கும். இல்லாட்டி என்னையே கிண்டல் பண்ணி போடுவான். எனக்கு ஏன் கிண்டல் ராஜுன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? எங்க அப்பா பேர் டிரைவிங் ராமு. எங்க அப்பா ஒரு நாள் ஒருத்தன் கிண்டல் பண்ணிட்டே இருந்தான். அப்போ எங்க அப்பா ஒரு நாள் அவனுக்கு ஒரு சவால் விட்டாரு, ஒன்ன கலாய்க்கிறதுக்குனே ஒருத்தன் பிறந்து வருவான்னு. அதுக்கப்புறம் பர்த்தன் தான் நான். அதனாலதான் எனக்கு கிண்டல் ராஜுன்னு பேர் வந்துச்சு. பாத்தீங்களாங்க நக்கல, இதுக்கு தாங்க இவன் பேரு கிண்டல் ராஜுன்னு பேர் வச்சிருக்காங்க. கொட்டாய் விட்டுட்டு வாரானே, கொட்டாயே இவ்வளவு வேகமா ஓடுறானே, இவன் தாங்க ரொம்ப சுறுசுறுப்பானவன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? இவன் தாங்க 1ஆம் நம்பர் சோம்பேறி. அதுக்கு தாங்க இவன் பேரு சொங்கி நாதன்னு வச்சிருக்காங்க. உன்னை பத்தி அறிமுகப்படுத்திக்கிட்டா வாய் வலிக்குமே. பாத்தீங்களா எவ்வளவு சோம்பேறி தானே. இதனால தாங்க இவனை 1ஆம் நம்பர் சோம்பேறின்னு வச்சிருக்கோம். ஒரு வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்தாலும் தோலை உரிச்சு சாப்பிடாம தோலோடு சாப்பிடுவாங்க. இவன் வாழைப்பழத்தால் உடம்புக்கு நல்லது. பாத்தீங்களாங்க நக்கல, இதுக்கு தாங்க இவனை 1ஆம் நம்பர் சோம்பேறின்னு வச்சிருக்காங்க. ஹலோ, பேங்க்ல தானே 50,000 ரூபாய் இருக்குடா. டிக்கெட் நானே போட்டு வரேன். காலையில தான் பீட்சா சாப்பிட்டேன், மதியானம் நம்ம KFC போவோம்டா. சரிடா, ஓகேடா, பாய். பாத்தீங்களா 2 நாளா பனைய கஞ்சா குடிச்சிட்டு காலையில பீட்சா சாப்பிட்டேன்னு எவ்வளவு பெரிய பொய்ய புழுத்துட்டு வந்து பாருங்க. என்னோட 3ஆவது தம்பி பேரு பொய்யா மொழி. பொய்க்கு பிதானே உன்னை வைக்கலாம். உன்னை பத்தி அறிமுகப்படுத்திக்கிறா. இவனை பத்தி சொல்றேன் கேளுங்க. ஒரு முறை புலி வருதுன்னு சொன்னான். நாங்க எல்லாரும் கிளம்பி போனோம். அப்போ புளிய மரத்துக்கு கூட்டிட்டு போய் இதோ இருக்கு புலின்னு சொல்றாங்க. இவன் அவ்வளவு பெரிய புழுத்து முட்டைங்க. இவன் நம்ம அண்ணன் நம்மள ரொம்ப அசிங்கமாட்டான். ஏதாவது பண்ணி தப்பிக்கிறமே. அண்ணன் பொண்ணு பார்க்க வராங்க. இல்லையா? ஆமா, நீதான் பெரிய அழகனாச்சே. எப்படோ போயிட்டுனாலும் நம்புறது நம்ம அண்ணன் மட்டும்தான். பாத்தீங்களாங்க இதே மாதிரிதாங்க ஒரு முறை ஒரு பொண்ணு என்ன பாக்குதுன்னு சொன்னான். நானும் ஒரு ரோசா பூவை வாங்கி கொண்டு கொடுத்தேன். டக்குன்னு 10 பேர் என்ன சுத்து போட்டாங்க. அப்போதான் என் தம்பி செங்கல்வராயன் வந்து என்ன காப்பாத்தினான். இல்லைன்னாலும் காப்பாற்றப்பட்டிருப்பேன். அன்னைக்கு மட்டும் நான் வரல, நான் உன் கையை காலை உடச்சிருக்காங்க. நான் இருந்தனாலதான் நீ இப்ப காப்பாற்றப்பட்ட. சும்மா என்ன டென்ஷன் படுத்தாது, போ. சரி விடு, அங்க யாரும் அவனை கூப்பிடுறாங்க, போய் பாரு போ. இவனை பத்தி சொல்றேன் கேளுங்க. ஒரு முறை சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர் இவனை ஏசிட்டாங்கன்னு செங்கலை வச்சு அந்த டீச்சர் மூஞ்சில தேய்ச்சிட்டு வந்துட்டான். அவ்வளோ பெரிய கோபக்காரங்க இவன். சரி இதை விடுங்க, இதுக்கே இப்படினா ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டில் நடக்கிற கூட்டம் மட்டும் வந்து பாருங்க. ஐயோ ஐயோ, தம்பிகளா, நாளைக்கு என்னதாடா பூசையில காணிக்க பாட்டா பாட சொல்லியிருக்காங்க. நாளைக்கு சீக்கிரம் வந்துருங்கடா. நாங்க சீக்கிரமா வரணுமா? ஓ ஃபாதர் பெர்மான்ஸ் நினைப்பு.
காக்கா பாட்டெல்லாம் காணிக்க பாட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன போங்க. டேய் உள்ள யாருடா? பாத்ரூம்ல எவன் இருக்கானோ தெரியலையே. வயிறு வேற கடவுடான்னு சொல்லுதே. என்ன உள்ள வந்து நம்ம சொங்கினால தானே போயிருக்கான், நான் பார்த்தேனே. இவன் வேற உள்ள போனா வெளியில வர மாட்டானே. டேய் சொங்கினாதா வெளியில வாடா. டேய் வெளியே வாடா, இல்லைன்னா செங்கலாலே அடிப்பேன். டேய் நீ வேற அவன் உன் பேச்சுல அவன் பயந்து வெளியில வர மாட்டான். என்னனே கூட்டியா? டேய் நீங்க இருந்து வர அப்ப உள்ள நீ போலையா? நீதானே போக போறேன். அப்ப யாரு என்று போயிட்டனா? அவனுங்க இன்னார்கானே. நீ தானே போய் சொன்ன. ஆமாண்ணே, நான் தானே போய் சொன்னேன். ஒரு நாளில ஒரு கோய் போயிட சொல்லாம நான் தூங்க முடியலனே. யாருடா நீ? போய் கிளம்பு. டேய் சட்டை அயன் பண்ணி கொடுடா, டைம் ஆச்சு. அதெல்லாம் யாருமே பண்ணுவா, அப்புறம் பண்ணிக்கலானே. யாருடா நீ? போய் கிளம்பு. அண்ணே என் சாக்ஸுங்கண்ணே. டேய் நேற்றுக்கு மொத்த மாட்டிக்கு போகும்போது வாடகை அடிச்சு அங்கதான் இருக்கும், போய் பாரு. என்ன என்ன கிட்ட வந்தேன், இந்த சர்ச்சு கிட்ட வந்தேன், படியில யாரிட்டு இருக்கேன். என்ன கிட்ட வந்தேன், என்ன வந்துட்டே இருக்கேன். என்ன கிட்ட வந்தேன். ஐயோ இதான் நீ கோயிலுக்கு ஒரு லட்சணமா?